ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கதை கேட்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். கடைசி கால வாழ்க்கை. வாசல் படியில் கால் நீட்டி உட்கார்ந்திருந்தார் சிவம். வயது 80 நெருங்கப் போகிறது. அவர் மனைவி ஜானகிக்கு 75. இருவருமாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தனர். அந்த காம்பவுண்ட் சுவருக்குள் 2 வீடுகள். அதில் ஒன்றில் இவர்களும், அடுத்த வீட்டில் வங்கியில் வேலை பார்க்கும் நாதனின் குடும்பமும் இருந்தார்கள். +2 தேர்வு நடக்கிறது. நாதனின் ஒரே மகள்தான் ஆர்த்தி. உதட்டில் லேசான புன்னகையோடு பதில் பேசாமல் போனாள். எப்பொழுதும் சிவத்தை பார்த்தால் குட் மார்னிங் தாத்தா, டிஃபன் சாப்பிட்டீங்களா என அன்பாக விசாரிப்பாள். அவரும் தேர்வு எழுது, ஆல் தி பெஸ்ட் என்பார். 4 நாட்களாக பார்க்காமல் நடந்து செல்வதை கவனித்தார். ஒருவேளை தேர்வு டென்ஷனாக இருக்கலாம் என நினைத்து கொண்டார் சிவம். ஆனால் அவளோ உதாசீனப்படுத்தினாள். மோர் செம்புடன் வந்த ஜானகி அதை கணவரிடம் கொடுத்துவிட்ட மதியம் என்ன செய்யட்டும் என்றாள். ரசமும் கீரையும் மட்டும் செய் போதும். சமையலுக்கு இப்பவே என்ன அவசரம், இங்க உட்காரு என்றார் சிவம். பக்கத்து வீட்டிலிருந்து வெளியே வந்த நாதனின் மனைவி, அம்மா இன்னைக்கு சமைக்க வேண்டாம், சாதம் மட்டும் வச்சுக்கோங்க, அப்பாவுக்கு பிடிக்குமேன்னு அவியலும் காரக்குழம்பும் வச்சிருக்கேன், கொண்டு வந்து தரேன், நீங்க அதை சாப்பிட்டுக்கோங்க என்றாள். வயதான காலத்தில் தனியாக இருப்பவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரணையாக இருப்பது அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. அப்பாடா, +2 தேர்வு முடிந்துவிட்டது. 1 மாதமாக வீட்டு பக்கமே வரவில்லை. ஆர்த்தி இனிமேல் வருவார் என நினைத்து கொண்டார் சிவம். ஆர்த்தியின் தோழி அகல்யா வர, இங்க வாமா, பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சா, எப்படி பண்ணியிருக்கிற? ஆர்த்தி பாரு, வீட்டை விட்டே வெளியே வரல, பரீட்சை நல்லா எழுதியிருக்கிறாளா என்றார் சிவம். ஆமாம் தாத்தா, ஆர்த்தி ரொம்பவே பயந்து போயிட்டா. இங்கிலீஷு மேக்ஸ் எல்லாம் அவளுக்கு கஷ்டமாக இருந்துச்சாம். அதனால தான் ரொம்ப டல்லாக இருந்தா. சரி சினிமாவுக்கு போகலாம்னு கூப்பிட்ட, வரலன்னு சொல்லிட்டா. நான் போயிட்டு வரேன் தாத்தா, பாய் என்றாள் அகல்யா. அவள் கிளம்பி செல்ல யோசனையில் ஆழ்ந்தார் சிவம். அன்று வெள்ளிக்கிழமை. நாதனை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறோம், ஆர்த்தியை துணைக்கு அழைச்சிக்கிட்டு போகட்டுமா என்றார் சிவம். தாராளமாக கூட்டிகிட்டு போங்க, அவள் வீட்டில் தான் இருக்கிறா. தேர்வு முடிஞ்சதுலேருந்து வீட்டுக்கு வெளியிலேயே வரமாட்டேறா என்றார் நாதன். ஆட்டோ வர சிவம், ஜானகி மற்றும் ஆர்த்தி மூவரும் கிளம்பினார்கள். ஆர்த்தி எப்போ வெளியே வந்தாலும் பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக வருவா. என் கண்ணே பற்றும்னு நினைப்பேன். இன்னைக்கு என்ன உங்ககிட்ட மூஞ்சில மலர்ச்சியே இல்லை என ஜானகி கேட்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன் என அவள் பதில் சொல்ல அமைதியாக இருந்தார் சிவம். அருள்முகத்துடன் காட்சி தரும் முருகனை மனதார கும்பிட்டபடியே வெளியே வந்தனர் மூவரும். ஆர்த்தி, அந்த மர நிழல்ல கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போலாமா என்றார் சிவம். மறுக்க முடியாமல் அவர்களுடன் போனாள். ஆர்த்தி, இன்னும் 1 வருஷம்தான் இருக்கு, எனக்கு 80 வயசு வரப்போகுது தெரியுமா? அப்படியே தாத்தா என சுவாரஸ்யமே இல்லாமல் டல்லா பதில் சொன்னாள் ஆர்த்தி. எனக்கும் பாட்டிக்கும் கல்யாணம் ஆனப்போ 20-15 வயசுதான். உலகமே தெரியாத வயதில் கல்யாண வாழ்க்கை ஆரம்பித்தது. எனக்கு 30 வயது ஆன பிறகும் குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கலை. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மருத்துவ வசதியெல்லாம் கிடையாது. கடவுளும் மனசு வைக்கல. வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? எங்கள் மனசை நாங்கள் மாற்றிட்டோம். செலவு போக மீதி இருந்த காசை ஏழை பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்காக செலவு பண்ணணும். நோம்பி நொடி வந்தால் ஆப்பகத்துக்கு கிளம்பி போயிடுவோம். மனசுங்கிறது எப்போதும் நமக்கு நல்லதையும் தைரியத்தையும் தான் கொடுக்கணும். தப்பான ஆலோசனையும் பயத்தையும் உண்டாக்கக்கூடாது. நமக்கு நம்பனா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளித்து அதிலிருந்து வெளியில் வர முடியும். இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் வாழ்க்கையில் சின்ன குறைய கண்டாலே பயந்து ஒதுங்கிடுறாங்க. கஷ்டம், துயரம், தோல்வி இதையெல்லாம் வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையோட இயல்பு. அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். உங்ககிட்ட ஏதோ மனசு விட்டு பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். நீ இதை அட்வைஸாக நினைக்காத, ஒரு அனுபவமாக நினச்சிக்கோ. நீ என் பேத்தி தான், அதனால தான் இந்த தாத்தா அன்பாக அழைக்கிறேன் என்றார் சிவம். அவள் முகத்தில் தெளிவு பிறப்பதை பார்த்தார்கள் இருவரும். தேர்வு எப்படி இருக்கிற ஆர்த்தி? பரவாயில்ல தாத்தா. சரி விடு, ரிசல்ட் வந்தால் என்ன ஆயிரப்போகுது? படிப்புங்கிறது நம்ம அறிவைத்தான் வளர்த்துக்கணும், அதுவே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடாது என்றார் தாத்தா. பேத்திக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதா நினச்சி இந்த கோயிலை வச்சு சொல்கிறேன். இன்னைக்கு உங்களோட கோயிலுக்கு வந்தது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது தாத்தா. மனசுக்கு புது உற்சாகத்தையோ தைரியத்தையும் கொடுத்துருக்குது பாட்டி. நீங்கள் மட்டும் இப்படி பேசலைன்னா நான் என்ன இருப்பேனே எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயந்தரம் என் கையால் ஸ்வீட் செஞ்சு உங்கள் 2 பேர்த்துக்கும் தரப்போகிறேன்.
உற்சாகமாக இந்த 80 வயசு ஆரம்பிக்கலாமா தாத்தா பாட்டி என அன்பாக கேட்டாள் ஆர்த்தி. முகமலர அவளை பார்த்து சிரித்தார் சிவம். மறுவருடமே அவர்களின் 80வது வயது சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆர்த்தி மனதளவில் இப்பொழுது ரிலாக்ஸ் ஆகி நல்ல காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டா. எதை பற்றியும் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.